ஸ்ரீ தேவி பாகவதம் 15ஆம் பகுதி. பெண்ணாக மாறிய மன்னனும் புரூரவன் பிறந்த கதையும். முனிவர்களே, சுத்யும்னன் என்ற அரசன் பெண்ணாக மாறி புதனோடு கூடி புரூரவனை பெற்ற கதையை கூறுகிறேன். சுத்யும்னன் என்ற அரசன் வேட்டையாடுவதற்காக மேரு மலையின் அடிவாரத்தில் உள்ள காட்டிற்குள் சென்றான். வேட்டையாடிய பின் களைப்புற்ற அரசனும் பரிவாரங்களும் இளைப்பாறுவதற்காக இன்னொரு காட்டிற்குள் பிரவேசித்தனர். அங்கு பிரவேசித்ததும் அரசனும் பரிவாரங்களும் குதிரைகளும் பெண்ணாக மாறின. அரசன் பெண்ணுருவோடு நாட்டிற்கு செல்ல வெட்கப்பட்டு அக்காட்டிலேயே தங்கிவிட்டான். அதை கேட்ட முனிவர்கள், குருவே, அவர்கள் அப்படி மாற காரணம் என்ன என்று கேட்டனர். முனிவர்களே, ஒரு சமயம் சிவபெருமானும் உமாதேவியாரும் அக்காட்டிற்குள் இன்பமாக ஓடியாடி விளையாடி கூடி குலாவி மகிழ்ந்திருந்தனர். அப்போது வான வீதியூடாக சௌனகாதி முனிவர்கள் தபோவனம் சென்றனர். அவர்கள் சிவபெருமானும் உமாதேவியாரும் இன்பலீலையில் ஈடுபடுவதை கண்டுவிட்டனர். அதை பார்த்த உமாதேவியார் வெட்கப்பட்டு ஒளித்து விட்டாள். உமாதேவியாரை காணாத சிவபெருமான் காட்டில் தேடிய போது மறைந்திருந்த உமாதேவியாரை கண்டு என்ன நடந்தது என்று கேட்க, தாம் கூடியிருந்ததை வான வீதி வழியாக சென்ற சௌனகாதி முனிவர் கண்டுவிட்டனர் என்றாள். அதனால் கோபம் கொண்ட சிவபெருமான், இக்காட்டிற்குள் நுழையும் ஆண் வர்க்கத்தினர் யாவராயினும் பெண்ணாக மாறக்கடவது என்று சாபமிட்டார். அதுதான் அரசனும் பரிவாரங்களும் குதிரைகளும் பெண்ணாக மாறின. இது இவ்வாறிருக்க புரூரவனின் கதையை கேளுங்கள். முனிவர்களே, சுத்யும்னன் பெண்ணாக மாறி அந்த வனத்தில் அலைந்து தெரிந்தபோது சந்திரனின் மகனான புதன் அங்கு வந்தான். அவன் இளையை கண்டு மோகங்கொண்டு அவளின் அருகில் செல்ல புதனின் அழகில் மனதை பறிகொடுத்த இளை அவனை விரும்பி கூடி கலந்தனர். இளை கர்ப்பவதியானாள். அதன் பின் இருவரும் பிரிந்து விட்டனர். சில காலம் செல்ல இளை ஓர் ஆண் பிள்ளையை பெற்றாள். இளை அவனுக்கு புரூரவன் என பெயரிட்டாள். அதை வசிஷ்ட மாமுனிவர் தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கொண்டார். அத்துடன் சுத்யும்ன மன்னனின் பெண் உருவை மாற்றுவதற்காக தவம் செய்தார். அவர் முன் சிவபெருமான் தோன்றி, வசிஷ்டா, உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். வசிஷ்ட முனிவர் சிவபெருமானை வணங்கி, எம்பெருமானே, பெண்ணாக மாறி வாழும் சுத்யும்ன மன்னன் மீண்டும் ஆணுருவை பெறல் வேண்டும் என்று கேட்க, சிவபெருமான், வசிஷ்டனே, நான் தான் அவனுக்கு பெண்ணுரு வரும்படி சபித்தேன். அதனால் அதை மாற்ற இயலாது. அவன் ஒரு மாதம் ஆணாகவும் மறுமாதம் பெண்ணாக வாழ கடவான் என்று கூறி மறைந்தார். அதன் பின் சுத்யும்னன் அரண்மனைக்கு சென்று ஆணாக மாறும்போது அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தும் பெண்ணாக இருக்கும்போது அந்த புறத்தில் மறைந்திருந்தான். பின் தன் மகனிடம் ஆட்சியை ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய காட்டிற்கு சென்றான். அதன் பின் பராசக்தியை அவன் நெடுங்காலம் நினைத்து தவம் செய்தான். அதனால் பராசக்தியின் அருளை முழுமையாக பெற்று சாயுஜ்யத்தை அடைந்தான். 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.